அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனல் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து படிப்பீங்க, குழந்தைங்கள பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படிலாம் அதெல்லாம் பண்ணிட்டு கூடவே வந்து நாங்கள் படிக்கவும் செய்யணும். எங்களுக்கு வந்து அதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். கிளாஸஸ் வீடியோ அண்ட் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தினமும் காலையில் 3:30 மணிக்குன்னா என்னென்னையாவது அலாரம் வச்சு எழும்பிடுங்க. 3:30 மணிக்கே எழும்பணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ 3:30 மணிக்கு எழும்பிட வேண்டியது தான். ஸோ கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து தூக்கம் வரதான் செய்யும். ஏன்னா சிலவங்க வந்து 5:30க்கு எழும்புவீங்க, 6:00 எழும்புவீங்க, சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க வீட்டு சிச்சுவேஷனை பொறுத்து. காலையிலேயே வந்து சிலவங்களுக்கு வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழும்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சிலவங்களுக்கு பக்கத்தில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து எல்லா வேலையும் முடித்து சாப்பாடெலாம் கொடுக்குற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களா இருப்பாங்க. இல்லை சிலவங்க வந்து பக்கத்தில் தான் கடையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட ஃபேமிலியை பொறுத்து, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் ஒர்க்கு, பசங்க படிக்கிற இடம், இந்த மாதிரி இதை பொறுத்து தான் நம்ம வந்து 4:00 எழும்புறது, 5:00 எழும்புறது, இதெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் நம்ம காலையிலே குக்கிங் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை சீக்கிரமாக பண்ணணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணது நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனை பொறுத்து இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா 3:30க்கு வந்து யாரும் மேக்ஸிமம் எழும்புறது கிடையாது. மேக்ஸிமம் 75-95% வந்து 3:30க்கெலாம் எழும்பவே மாட்டீங்க. அது கன்ஃபார்ம். ஸோ 3:30க்கு எழும்பணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி நம்ம வந்து எழும்பணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 3:30க்கு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி தான் அலாரம் அடித்தாலும் தூக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணோன்னா, அலாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணி தான் விடுவோம். ஆஃப் பண்ணி தான் விட்டுட்ருப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3:30க்கு வைங்க. அகைன் 3:45 அப்படி 15 நிமிஷம் கேப்பில் 5:30 15 நிமிஷம் கேப்பில் வந்து ஒரு 4 டைம் வர மாதிரி நீங்கள் வந்து அலாரத்தை செட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ 3:30க்கு எழும்பணுன்னா 3:30, 3:45 அதே மாதிரி 4:00, 4:15 அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா 3:30க்கே அலாரம் அடித்த உடனே டக்குன்னு எழும்பிடுவீங்க. நம்ம ரிப்பீட்டடாக வைக்கும்போது நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வராது. ஸோ 15 மினிட்ஸ் கேப் டியூரேஷன் வைக்கிறத விட 5 மினிட்ஸ் டியூரேஷன் கூட வைக்கலாம். 3:35, 3:40, 3:45 அப்படி நீங்கள் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். என்னென்னு தான் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு தூக்கம் எங்கேயே வராது. டக்குன்னு நீங்கள் முழிச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ டெய்லி வந்து கண்டினியூஸாக நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகி தூக்கமாக இருக்குது அப்படின்னா, நான் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன்னா செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ செட் பண்ணிட்டு நான் காலையிலே முழிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி நான் செட் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டினியூஸாக அது அலாரம் அடிச்சுட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு கட்டத்தில் தூக்கமே வராது. திரும்ப என்ன பண்ணிடுவேன்னா, எழும்பி போய் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணனோ அந்த டிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ 3:30 வந்து எழும்பிடுங்க. எழும்பிட்டு சிலவங்க வந்து காலையிலே வந்து நீங்கள் குளிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் காலையிலே குளிச்சிடலாம். ஏர்லி மார்னிங்கே நீங்கள் குளிச்சிங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ குளிச்சுட்டு நீங்கள் என்ன பூஜையெல்லாம் வைக்கிறீங்கன்னா, பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலே நீங்கள் வந்து பூஜையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா மைண்டில் ஆகும். அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த டைமை. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப மனசில் ஆகும். ஸோ 3:30 to 5:30 தான் பிரம்ம முகூர்த்த டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் காலையிலேயே முழிச்சு விளக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி வந்து நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் வேறு ரிலீஜனாக இருப்பீங்கனாலும் காலையிலேயே குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த டே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உண்மை தான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த நம்மளை நாமே அந்த நாளுக்கு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒரு மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா காலையிலே முழிச்சு அந்த எந்த சத்தமும் இருக்காது. நிதர்சனமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த டைம் நம்ம வந்து
நம்மளோட வேலையை நமக்கான ஒரு வாழ்க்கைக்காண்டி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். ஸோ நம்ம காலையிலேயே குளிச்சுட்டு நல்லா கடவுளை வணங்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னாலே அந்த நாள் வந்து ரொம்ப நல்லா தான் போகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும் என்ன அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ காலையில் 3:30 மணிக்கு எழும்பிடுங்க. எழும்பிட்டு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடைக்கும். 3:30 to 4 மணி நேரம். ஸோ 4 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே குளிக்கிறது, பூஜை வைக்கிறது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கடகடன்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 4 to 5:30க்குள்ளே நீங்கள் 5:30 ஆர் 6 o'clock. எதுக்கு நான் அந்த 5:30 போகிறேன்னா, சிலவங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க, காலையிலே வேலைக்கு கிளம்புறவங்களா இருப்பீங்க. ஸோ 5:30லாம் நீங்கள் வந்து கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கிங்குள்ள வேலை ஒவ்வொன்றா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 5:30 போட்டு இல்லை நீங்கள் 6 o'clock வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அது உங்களோட இது. நீங்கள் நார்மலாக 5:30க்கு நீங்கள் கிச்சன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5:30 வரைக்கும் படிங்க. இல்லை நான் 6 o'clock தான் பிறகு தான் நான் வந்து என்னோடய கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 6 o'clock வரைக்கும் படிங்க. அது உங்களோட வீட்டில் உள்ள நிலைமை பொறுத்து. ஸோ 5:30 to 6 o'clock வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 6 to 7:30க்குள்ளே என்னென்னு பண்ணணும்னா அவ்வளோ வேலையும் முடிச்சிடணும். கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ இப்போ என்னோடய வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் காலையிலேயும் நாங்கள் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவோம், மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுவோம், நைட்டும் சாப்பாடு ரெடி பண்ணுவோம். ஸோ 3 வேளைக்கும் சாப்பாடு வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து காலையில் வந்து பசங்களை கிளப்பி விட்றதுக்கு எனக்கு 6 o'clock நான் வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். 6:30 அந்த டைம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நான் அது வரைக்கும் நான் வந்து இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா நான் 6:30 வரைக்கும் நான் படிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா பசங்க வந்து 9 o'clock தான் கிளம்புவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பசங்களை சேர்த்துருக்கேன். ஸோ அப்படிங்கச்சுமா அவங்க வந்து எனக்கு வந்து 6:30க்கு அந்த டைமுக்கே வந்து நான் வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு ஏன்னா நான் 9 o'clock முன்னுக்கு அவங்கள கிளப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க்கிங் விமன்னா நீங்கள் 5:30க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 6 to 7:30க்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, ஒர்க்கிங் விமன் வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன இப்போ என்னை மாதிரினா எனக்கு வந்து 8:30 அந்த டைமுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிடுவேன். கிச்சன் ஒர்க் வேலையெல்லாம் 8:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு 8 o'clock அல்லது 8:30க்குள்ளேயோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹவுஸ் ஒர்க் அவ்வளோதையும் நீங்கள் முடிச்சிடலாம். தென் ஸ்கூலில் வந்து பசங்க அப்புறம் ஹஸ்பண்டை வந்து ஒர்க் பண்ண போயிடுவாங்க. பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க அண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் அந்த 1/2 மணி நேரம் கேப், அதாவது 9:30 இப்போ நீங்கள் 9 o'clockக்கு முடிக்கிறீங்கன்னா அந்த 9 o'clockக்குள்ளே நீங்கள் 9 o'clock வந்து உங்கள் கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 1/2 மணி நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 9:30 to 10:30க்குள்ளே க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட வீடு பெருக்கிறது, ஒட்டடை அடிக்கிறதுனா வீக்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். துணி வந்து வாஷிங் மிஷின் இல்லாதவங்க வந்து துணி ஊற வைக்கிறது, அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து 10:30க்குள்ளேயே என்ன செய்துக்கோங்க, முடிச்சிருங்க. ஸோ கம்ப்ளீட்டடாக 10:30க்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆர் 10:30க்குள்ளே வந்து நீங்கள் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிச்சன் ஒர்க்லேருந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுருங்க. காலையில் உள்ள ஒர்க்கு இல்லை நாங்கள் மதியத்துக்கும் சேர்த்து காலையிலே ரெடி பண்ணோம் அப்படின்னவங்க வந்து காலையிலே 10:30க்குள்ளே எப்படி என்னென்னா முடிஞ்சிடும், வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு ஃப்ரீ ஹார்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கிச்சன் ஒர்க்கை நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ ஹார்ஸ் கிடைக்கிறோ அந்த ஃப்ரீ ஹார்ஸில் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த டைம் வந்து 1 மணி நேரம்னாலும் அதை வேஸ்ட் ஆக்காதுங்க, இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோங்க. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 10:30 to 10:45 வந்து ஒரு 15 minutes வந்து பிரேக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிரேக் டைமில் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறது, ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து லிமிட்டட் பீரியட் ஒன்லி. ஸோ அந்த 15 minutesக்குள்ளே நீங்கள் என்ன செய்திருக்கோன்னா டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அகெயின் வந்து எனக்கு மதியத்துக்கான சாப்பாடு வேலை பண்ணுறதுக்கு திரும்பவும் நான் ரெடி ஆகிடுவேன். மேபி நீங்கள் காலையிலே நீங்கள் முடிச்சிட்டிங்க, காலையிலே எனக்கு காலையில் உள்ள சாப்பாடும் வச்சு முடிச்சாச்சு, மதியத்துக்குள்ள சாப்பாடும் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இடைப்பட்ட கிராப்பில் நீங்கள் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைமை வேஸ்ட் ஆக்காதுங்க. இல்லை மதியம் நான் திரும்பவும் புதுசாக தான் எனக்கு சமையல் பண்ணணும், காலையில் நாங்கள் காலை டிஃபன் மட்டும்தான் ரெடி பண்ணோம், மதியத்துக்கு வந்து திரும்பவும் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக
12:30க்குள்ளே கிச்சன் ஒர்க்கை முடிச்சிருக்கேன். க்ளீனிங்காக எதுவாக எல்லா வேலையும் அந்த 12:30க்குள்ளே திரும்பவும் வீடு க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து திரும்பவும் வந்து துணியெல்லாம் துவைக்கணும், துவைச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கணும், எல்லாமே பண்ணணும். எல்லாமே இந்த 12:30க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். நீங்கள் ஒரு கேப் அந்த டைமை வந்து அவ்வளோ ஸ்பீடாக யூட்டிலைஸ் பண்ணணும். காய்கறி நறுக்கும் போதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது நறுக்கிட்டு வச்சு அதை குக்கரில் போட்டுட்டு அந்த டைமை வந்து கேப்பை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த டைம் பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஸோ டைமை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நீட்டாக என்ன பண்ணிக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் 12:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே நான் படிக்கும்போது அந்த மாதிரி தான் ப்ரீ பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ 12:30க்குள்ளே நான் வந்து க்ளீன் ஒர்க்காக இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் அந்த 12:30க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். கிச்சன் ஒர்க்கையும் நான் அப்போ தான் முடிப்பேன். ஏன்னா நான் காலையில் முடிச்சுட்டு அகெயின் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மதியமும் சமையல் பண்ணுவேன். ஸோ அதனால தான் என் வாஷ் க்ளோஸ் எல்லாமே வந்து இந்த 12:30க்குள்ளே உங்களுக்கு 12:30க்கு முன்னுக்கு நீங்கள் சமையல் ஒர்க்கு முடிச்சிட்டிங்கன்னா எழுந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அகெயின் இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ரெஸ்ட் எடுங்க, இல்லை படிக்கிறவங்க படிங்க, அது உங்களோட ஆப்ஷன். ஸோ இப்போ அகெயின் 1:30 to 4 வரைக்கும் எப்படியும் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பசங்க வரதுக்கு 4 ஆகிடும். ஸோ இந்த டைம் நமக்கு வந்து ரொம்ப எவ்வளோ தூரம் இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த 1:30 to 4 அல்லது இந்த 11 to 4 இது உங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷனை பொறுத்து இந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக இருந்து பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு மார்க் அப்படி ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த வீட்டில் இருந்துட்டு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு குழந்தைய பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், அதெல்லாம் இல்லை. வீட்டில் வந்து கண்டிப்பாக டைம் கிடைக்கும். இப்போ சின்ன பசங்க, அதாவது கை குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். எப்படி பார்த்தாலும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஓரளவு சாப்பாடு கொடுத்துட்டோன்னா இடைப்பட்ட கேப்பு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சின்ன குழந்தையெல்லாம் வந்து பெட்லேயே நம்ம கிட்டேயே நமக்கு அவங்க நம்மளே அவங்க கிட்டே இருந்துட்டு அந்த இடத்துல நம்ம இருந்து கட்டிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்மளோட அம்மாவோட அந்த உடம்பு சூடுலேயே குழந்தைங்க வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, ரைட்? அப்படி தானே? அப்போ நம்ம அதிலேருந்தே நம்ம புக்கையும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு சின்ன குழந்தை இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். எந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 4 இல்லை இந்த 3 to 4 எனக்கு 1 hour பிரேக் எடுக்கணும்னா அப்படி பிரேக் வேணாலும் எடுத்துக்கலாம். தென் அகெயின் வந்து 4 to 5 ஸோ இந்த 4 to 5:30 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் 4 to 5:30க்குள்ளே வந்து திரும்ப அகெயின் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா முற்றம் தொளிப்போம் இல்லையா, அதெல்லாம் தொளிச்சிட்டு திரும்பவும் நாங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 5:30க்குள்ளே நாங்கள் விளக்கு வச்சிடணும். ஸோ வைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த டைமுக்குள்ளே பசங்களும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, அவங்கள ரெடி பண்ணுறது, படிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை எல்லாமே 4 to 5:30 பண்ணிடுங்க. தென் இந்த 5:30லேருந்தே பசங்களுக்கும் நம்ம பாடம் சொல்லிக் கொடுப்போம். சில வீட்டில் டியூஷனுக்கு விடுவீங்க, அது உங்கள் வீட்டை பொறுத்து. இல்லை பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா நீங்களும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இடத்துல உங்களோட புக்கையும் தூக்கி வச்சுட்டு பசங்க ஒரு சைடு படிக்கட்டு, நீங்களும் ஒரு சைடு படிங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். தென் அகெயின் 6 to 7 6லேருந்து திரும்ப எனக்கு என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் நான் வந்து கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படி உங்களுக்கு நைட்டும் உங்களுக்கு கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், நைட்டும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அந்த 6 7 முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு 7 to 8 அகெயின் வந்து படிக்கவங்க படிங்க, இல்லை ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் 8:30 எப்படி 8 மணிக்கு 8:30 வந்து சின்ன பசங்க எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அவங்க தூங்கின பிறகு நமக்கு திரும்பவும் டைம் கிடைக்கும். ஸோ 8:30 to 10:30 வரைக்கும் நீங்கள் அகெயின் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 10:30 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து ஆல்ரெடி நீங்கள் காலையிலேயே நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவரால் படித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணுறக்கூடிய டைம் ஆட்டு நீங்கள் இந்த 8:30 to வந்து 10:30 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் 10:30 நீங்கள் தூங்குறதுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து ஜூன் தான் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஜூன் தான். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி, நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியும் ஜூன் தான் வருது.
ஸோ என்னன்னு பார்த்தாலும் அது ஜூன் தான். ஸோ இந்த டைமை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலையில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு பண்ணவே செய்யாதுங்க. ஒன்ஸ் அகெயின் அதை வந்து நீங்கள் படிக்காத ஏதாவது ஒரு பாடம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியவே புரியாது, அந்த மாதிரி உள்ளது. அது எல்லாமே இந்த காலையில் உள்ள டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மனசிலாகும். அதுக்கு வந்து நான் கேரண்டி அவ்வளோ மனசிலாகும், சூப்பராக புரியும். ஏன்னா அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். நீங்கள் என்னதை நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு படிக்கச்சுன்னா புரியாத மாதிரி கூட தோணும். ஆனால் நல்லா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்ப ஒருக்கா ரீட் பண்ணிங்கன்னா நல்லா புரியும் காலையில் படிக்கும்போது. அதான் ஏர்லி மார்னிங் எழும்பி படிக்க சொல்லுவாங்க ஸ்கூல்லலாம். ஸோ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழும்பி நீங்கள் படிக்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் வந்து பதியும். போரிங் டைமில், அதாவது எப்போ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் நைட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு சாயங்காலம் நல்லா தூக்கமாக வருது புக்கை எடுத்த உடனே அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சாயங்கால டைமில் வேணால் அந்த ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கொஸ்டின் பேங்க் மாதிரி புக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த தூக்கம் வந்து அந்த ஒன் வேர்டை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண தூக்கம் வந்து வராது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சும்மா நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன், நீங்கள் டிப்ஸ் தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் டிப்ஸ் தரேன், இப்படி பண்ணுங்கன்னு நானும் சொல்கிறேன். நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் டிப்ஸ் கேட்குறீங்க, நானும் டிப்ஸ் தரேன், இப்படி பண்ணுங்கள், நானும் ஐடியாஸ் தரேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது, என்னோடய கையில் கிடையாது. என்னோடய கெரியர் வேறு, நான் வேறு மாதிரியான ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த ஆசையை நனவாக்கணுன்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும், நீங்கள் தான் ப்ரீ பிளான் பண்ணணும், நீங்கள் தான் ஷெட்யூல் போடணும். அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க யூடியூப் சேனலில் பார்த்தோம், அதை வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணோம், அந்த மாதிரியில் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எது வேணுமோ அது நல்லதாக கெட்டதாக ஆக்குறதோ, கெட்டது நல்லதாக ஆக்குறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.